அங்கே நிறைவேறி இருக்கிற சட்டம் என்ன என்று கேட்டால் வக்ஃப் போர்டு என்கிற இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான அந்த சொத்துக்களை தங்கள் கைகளில் கொண்டு வர முயற்சி செய்து இருக்கிற இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையிலே பிளவுபடுத்துகிற சட்டம். கச்சத்தீவை கொடுத்ததே நீங்கள் தானே என்று தவறாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் புள்ளி வளத்தோடு அதற்கு விடை தருகிறேன். மிக சுருக்கமாக சொன்னால் ஒரே நாளில் தமிழ்நாட்டிலும் ஒரு சட்டம் நிறைவேறி இருக்கிறது. சட்டம் முன்வடிவம் ஒன்றிய அரசின் சார்பிலும் நாடாளுமன்றத்திலும் ஒன்று நிறைவேறி இருக்கிறது. இங்கே நிறைவேறி இருக்கிற அந்த சட்டம் முன்வடிவம் கச்சத்தீவை திரும்ப பெற வேண்டும் என்று தமிழ்நாட்டுக்கு வலியுறுத்துகிற சட்டம். இது திருநீர்மலையா இல்லை திமுக மலையா என்று எண்ணுகிற அளவுக்கு என்கிற நன்றி உணர்ச்சியை பதிவு செய்வதும், இன்றைக்கு இந்தியாவிலே நம்மை பொறுத்தளவு தமிழ்நாட்டிலே ஒரு அரசு இருக்கிறது, தில்லியிலே ஒரு ஒன்றிய அரசு இருக்கிறது. இரண்டு அரசுகளும் மக்களை எப்படி அணுகுகின்றார்கள்? மிக சுருக்கமாக சொன்னால் ஒரே நாளில் தமிழ்நாட்டிலும் ஒரு சட்டம் நிறைவேறி இருக்கிறது. சட்டம் முன்வடிவம் ஒன்றிய அரசின் சார்பிலும் நாடாளுமன்றத்திலும் ஒன்று நிறைவேறி இருக்கிறது. இங்கே நிறைவேறி இருக்கிற அந்த சட்டம் முன்வடிவம் கச்சத்தீவை திரும்ப பெற வேண்டும் என்று தமிழ்நாட்டுக்கு வலியுறுத்துகிற சட்டம். அங்கே நிறைவேறி இருக்கிற சட்டம் என்ன என்று கேட்டால் வக்ஃப் போர்டு என்கிற இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான அந்த சொத்துக்களை தங்கள் கைகளில் கொண்டு வர முயற்சி செய்து இருக்கிற இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையிலே பிளவுபடுத்துகிற சட்டம். ஒரு அரசு மக்களை இணைக்கிறது, இன்னொரு அரசு மக்களை பிரிக்கிறது. இதை கவனத்திலே கொள்ள வேண்டும். இதுதான் அடிப்படையான வேறுபாடு. நம்முடைய அரசை பொறுத்தளவு நீங்கள் இந்த கச்சத்தீவு சட்டத்தினால் மட்டும் நான் சொல்லவில்லை. கச்சத்தீவை கொடுத்ததே நீங்கள் தானே என்று தவறாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் புள்ளி வளத்தோடு அதற்கு விடை தருகிறேன். அதற்கு முன்னால் என்ன சொல்ல வேண்டும் என்று கருதுகிறேன் என்றால், இன்றைக்கு இருக்கிற நம்முடைய மாண்புமிகு தளபதி அவர்களின் தலைமையில் இயங்குகிற, இன்னமும் சொன்னால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற ஒரு இரும்பு மனிதரின் தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த அரசு எல்லோரையும் அரவணைத்து செல்லுகிறது. அதுதான் மிக முக்கியமாக நம்முடைய தாய்மார்களுக்கு கொடுக்கப்படுகிற தொகை, பேருந்துகளிலே பயணம் செய்வது, எல்லாவற்றையும் எடுத்து சொன்னார்கள். என் நெஞ்சை நெகிழ வைப்பதாக, நம்முடைய நெஞ்சை நெகிழ வைப்பதாக இருக்கிற இன்னொன்று, பிள்ளைகளுக்கு காலையிலே அளிக்கப்படுகிற உணவு. மே மாதம் 22ஆம் ஆண்டு மே மாதம் சட்டமன்றத்திலே அவர் அறிவிக்கிறார். அதே 22ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி அறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளில் மதுரைக்கு அருகில் இருக்கிற கீழண்ணத்தோப்பு என்கிற பகுதியில் ஒரு